அண்ணன் திருமாவளவன் அவர்களே, கடவுள் இல்லைன்னு நினைச்சேன், கண்டிப்பா இருக்காரு. எங்க அண்ணன் விஜய் வண்டியில பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 பைக்குங்க வந்து மோதிட்டு நிலை தடுமாறி கீழே வந்துச்சு. அப்ப கூட எங்க அண்ணன் தள்ளி போங்க, பார்த்து சேஃபா வாங்கன்னு சொன்னாரு. அதையும் மீறி அந்த 2 வண்டியும் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? விஜய் மேல ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடணும், அவர் அந்த 2 வீலரை இடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன நீங்க, இப்ப கார்ல போகும்போது ஒரு ஸ்கூட்டி இடிச்சிங்க. நீங்க இடிச்சது மட்டும் இல்லாம உங்க ஆளுங்க அந்த வண்டியை தள்ளி விட்டு அவனை அடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில இருந்து ஒருத்தர் கீழே இறங்கி வந்து கோட்டை கழட்டி சண்டைக்கு வந்து அவரை அடிச்சு தர தரன்னு ஒரு ஓரமா இழுத்துன்னு போறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இதுதான் உங்க சட்டம் சொல்லி கொடுத்துச்சா? இதை தான் நீங்க படிச்சீங்களா? இப்ப சட்டம் படிச்ச நீங்களே ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னாக்கா அப்ப ரவுடிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு உங்க மேலேயும் உங்க ஆளுங்க மேலேயும் என்ன கேஸ் போடலாம்? நீங்க ஒரு வண்டியை இடிச்சிருக்கீங்க, இடிச்ச வண்டியை நாசம் பண்ணிருக்கீங்க, ஓட்டின்னு வந்த அந்த ஆளை அடிச்சு தர தரன்னு இழுத்துன்னு போறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க மேலேயும் உங்க ஆளுங்க மேலேயும் என்ன மாதிரியான கேஸ் போடலாம்? போட மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்க என்ன வேணா பண்ணலாம், உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. மற்றவங்க தான் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அதானே? ஒரு நாள் சக மனிதனுக்கும் சட்டம் சரியா கிடைக்கும். கண்டிப்பா மாறும். மாற்றம் நிச்சயம்.